ஹலோ எவ்ரிவன். இனி அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டேம்மா. மேக்ஸிமமாக எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் உமன் அப்படின்னா அது வந்து அவங்க அம்மா தான். அதே மாதிரி தான் என் அம்மாவும். அவங்களோட சில கேரக்டர்ஸ் எல்லாம் மேக்ஸிமமாக 90s கிட்ஸாக பிறந்திருப்பாங்கல்ல, அந்த அம்மாங்களுக்கு சிமிலராக இருக்கும். அதே மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். கேரக்டர்ஸை பார்த்துடலாமா? ஒரு 5 கேரக்டர் தான். என்ன அப்படின்னா மேஜராக சொல்கிறேன். 5 கேரக்டர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அம்மாவை சுற்றி இருக்க ஒரு சில பீப்புள்ஸ், அவங்களோட ரிலேஷன்ஸ் இல்லை வந்து சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே செல்ஃபிஷாக இருப்பாங்க. அப்படி அவங்க செல்ஃபிஷாக இருந்தாலுமே இவங்க வந்து அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க, இவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு பண்ணுற ஹெல்ப் எந்த ஒரு சுயநலமே இல்லாத இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் கூட கேட்டிருக்கேன் என் அம்மாவை, ஏமா அவங்க செல்ஃபிஷாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏமா ஹெல்ப் பண்ணுறீங்க, ஈவன் உங்களுக்கே ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் கூட க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, அவங்க அப்படி இருக்காங்கன்னா நானும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நான் பண்ணுற ஒரு புண்ணியம் என் பிள்ளைங்களுக்கு தான் ஃப்யூச்சரில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் என்ன ஒரு தன்னலமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். தென் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தென் நம்மளே எவ்வளவோ ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஈவன் எனக்கே தெரியாமல் நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து கோவப்பட்டு ஃபஸ்ட்டு அடித்தாலும் அதே கை தான் வந்து சரி வீடு பார்த்துக்கலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து பேசி பாசிட்டிவ் வேல வந்து கொண்டு போவாங்க. இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். தென் தேர்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலிஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு டைம்லாம் இருக்கும். அப்போவுமே கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃபேமிலியை கரெக்டாக ரன் பண்ணுவாங்க. எப்படின்னா ஃபினான்ஷியலாகவும் சரி, தென் அவங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேமிலியிலே ஒரு ப்ரெஷர் இருக்கும், நம்ம ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுப்போம், அவங்களுக்கே வந்து ஒரு சில எமோஷ்னல்ஸாக ஒரு ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும். இது அத்தனையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த வீட்டை ஃபேமிலியை கொண்டு போகிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய திங். ஏன்னா நம்மளால் கொண்டு போக முடியுமானா கொஷின் மார்க் தான். அதுக்கப்புறம் டைம் ஷெடியூல் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போகிறதெல்லாம் வந்து சரியான கொஷின் மார்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கெல்லாம் கிரேட்னே சொல்லலாம். அப்புறம் என்ன அப்படின்னா, நம்மளை பற்றி ஒரு சிலர்லாம் வெளியில் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டலாம் வந்து போயிட்டு எனக்கு தெரியும் நீ செட்டப் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்தாத அந்த இடத்துல நம்மளையும் விட்டு கொடுக்காம பேசுவாங்க. இந்த ஒரு விஷயம்லாம் வந்து அவங்களையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, நம்மளையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு தான் இந்த மாதிரி நல்லா இருந்தால் போதும்னு அவங்களுக்குள்ள ஒரு சில கோல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தன் பிள்ளைக்காகவும் தன் ஃபேமிலிக்காகவும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து நமக்காக வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. எப்பேற்பட்ட தெய்வம் தெரியுமா அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறது. அவங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் எல்லாம் வச்சுருந்துமே நமக்காக வாழ்ந்துட்டுருக்காங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கேரக்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக எப்படா இப்படி இருக்காங்க எனக்கே கொஷனாக இருக்கும்ல, அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ். உங்கள் அம்மாவுக்கும் இதே மாதிரி கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.